ஹலோ. மை gosh. எடுத்த உடனே சம்பவம். ஏன் இந்த கொலை வெறி ஒயிட் ஃபுல்லி குதிச்சுட்டு வராங்க. ஏன்னா இந்த கார்ட்ஸ் நான் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. என் செல்லத்துக்கு வந்து ரொம்ப ஆவலாக ஆகிடுச்சு இந்த கார்டு எடுத்தோன்னே. முதல்ல நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி. எனக்கு இந்த கார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம பைல்ஸ் வச்சு பார்ப்போம். 2 பைல்ஸ் வைக்கிறேன் நான். 2 பைல்ஸ் உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்றதை பற்றி ஜென்ரல் நார்மல் பார்க்கலாம். ஒவ்வொரு பைல் முடியும் போதும் நான் பெண்டுலமில் வந்துட்டு எஸ்ஆர்னோ ஒரே ஒரு கொஸ்டினுக்காக எஸ்ஆர்னோ கேட்குறேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுன்றத நீங்கள் பிஃபோராகவே யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு நீங்கள் 0101 சிக்னிஃபிகண்ட் அந்த கொஸ்டின் யோசிச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் அந்த ரீடிங் முடிக்கும் போது நான் ஒவ்வொரு பைலுக்கும் தனித்தனியாக வந்துட்டு பெண்டுலமில் வந்துட்டு எஸ்ஆர்னோ ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே, 2 பைல்ஸ் வைக்கிறேன். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. நம்பர் 1 நம்பர் 2 செலக்ட் பண்ணுறவங்க நம்பர் 1 நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 அண்ட் பைல் 2 செலக்ட் பண்ணிட்டீங்களா? அவசரப்படாமல் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுங்க. ரீடிங்ஸ் ரெசனேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ரீடிங்ஸ் உங்களுக்கானதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியும். எல்லா மெசேஜஸ் எல்லாருக்காகவும் இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இருக்கும். சில டைம் ரீடிங் கூட ரெசனேட் ஆகாமல் போகலாம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் ரீடிங்கில் உங்களுக்கான மெசேஜஸ் வரலாம். இல்லை என்னோடய பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது சேனலில். அந்த வீடியோஸ் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்க்கணும் உங்கள் மனசு சொல்ல அந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கான மெசேஜ் இருக்கும். ஓகே, அது ஒரு சேனல் மெசேஜ் வருது. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் அந்த மாதிரி. நான் லாஸ்ட்டில் இப்போ ரீடிங் லாஸ்ட்டில் சொல்கிறது தான் டேக் கேர் காட் பிளஸ். அது வந்துட்டு எனக்கு இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு சேனல் ஆகுது நார்மலி. அப்படி மேபி யாருக்கும் அந்த மெசேஜாக இருக்கலாம். டேக் கேர் காட் பிளஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல எடுத்துட்டு, அதனால் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க இது உங்களுக்கான ரீடிங். நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிறதா இருக்குதா, ஏதாவது மெசேஜ்? ஓகே ஓகே, நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங். ஓகே, நம்பர் 1 நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாமல், ஒரு மைண்ட் செட் இல்லாமல், ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு புது விஷயத்துக்காக எடுக்க போகிறதா நினச்சி நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் அவசரமாக இப்போவே எனக்கு அந்த விஷயம் நடக்கணும், இப்போவே எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கணும், இப்போவே நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ரீச் ஆகணுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அவசரமாக யோசிக்காமல் எடுத்த மாதிரி இருக்கலாம். மேபி அது உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒர்க் இடத்துல இருக்கலாம். சில பேர் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்துட்டு சம்டைம்ஸ் யோசிக்காமல் நீங்கள் வந்து லைட் அண்ட் டார்க் இந்த மாதிரியான சில எனர்ஜிஸை வந்துட்டு யோசிக்காமல் நீங்கள் சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க. புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கணும், புதுசாக சில விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் எடுத்த மாதிரி இருக்குது.
சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம யோசிக்காமல் பண்ணுற சில விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பிளான் இல்லாமல் யோசிக்காமல் பண்ணுற சில விஷயங்கள் வந்துட்டு அது சக்ஸஸாக வரும். சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்கும். சில நேரத்தில் அவசரத்தில் எடுப்போம் இல்லையா சில முடிவுகள். நம்ம ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க, ஒரு கட்டாயம். அந்த நேரத்தில் வந்து நம்ம யோசிக்க கூட டைம் இருக்காது. நம்ம எந்த ஒரு மைண்ட் செட் இருக்க மாட்டீங்க, யோசிக்கிற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டீங்க. என்ன ஏது நடக்குது என்னன்னு புரியாத ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்த முடிவு வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல முடிவாக மாறி இருக்கு. உங்களுக்கு யோசிக்கவும் டைம் இல்லை, அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவும் முடியல, ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் எது வந்தாலும் சரி, இது லாஸ்ட் மூமெண்ட், எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ யோசிக்க டைம் இல்லை, இப்போவே ஒரு முடிவு சொல்லுன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி இருக்கும்போது டிவைனை நம்பி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு கையில் எடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, எதுவாக இருந்தாலும் நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் இந்த விஷயத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அந்த டிவைன் ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்த மாதிரி இருக்குது. நீங்கள் எடுத்த அந்த ஒரு அவசர முடிவிலும் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிற மாதிரி. பீகாக் சிக்னிஃபிகண்ட். நிறைய பேர் முருகர் பக்தராக இருக்கலாம். மேபி பீகாக் இருக்கிறதுனால முருகர் பக்தர். ஓம் சொல்லிட்டு மேபி நீங்கள் அந்த மாதிரி எதானா ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இது எழுதி வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்பேஸில் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கலாம். ஓம் சொல்லிட்டு. தீவிர முருகர் பக்தர், இந்த பைல் செலெக்ஷன் பண்ணவங்க தீவிர முருகர் பக்தராக இருக்கலாம். லைக் முருகர் வந்துட்டு ஒரு வார், அதுக்கு வந்து குறிப்பிடுற மாதிரியான ஒரு கடவுள் தான் முருகர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைஃப் வார், ஒரு லைஃப்பில் வந்துட்டு உங்களுடைய ஏதோ ஒரு வார், அந்த வாரை வந்து யோசிக்காமல் கொள்ளாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பண்ணதுனால இப்போ அதுக்கான ஒரு டிசிஷன். 4 ஆஃப் கப்ஸ். நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட்ன்ற மாதிரி வந்திருக்குது. ஸ்கார்பியோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பைசிஸ், ஸ்கார்பியோ, விர்கோ, லீப்ரா. நம்பர் 369 ஏஞ்சல் நம்பர் 6996 பார்க்குறதா இருக்கலாம். ஸ்டேபிளான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்ஃபில் ஒரு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். வாவ், இப்போ தான் பார்க்க பாட்டமில் வந்துட்டு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸா, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட். எடுத்த முடிவு ஒரு வார் நடந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம். 0909 சிக்னிஃபிகண்ட் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாமே யாருக்குன்னா, ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சு 9ன்றது டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிட்டு. ஒரு வார், உங்கள் லைஃப் வார். நீங்கள் எந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் அதுதான் திரும்ப வருது. ஒரு ஐடியாவே இல்லை உங்களுக்கு, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் உங்களுக்கு மைண்டில் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து ஒரு வார் மாதிரி உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. இந்த ஒரு வார் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் ஜெயிச்சு வர மாதிரி இருக்குது. நிறைய ஸ்பெல் ஒர்க் நடந்திருக்கலாம் சில பேருக்கு, விச் கிராஃப்ட், ஸ்பெல் ஒர்க், அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு லைஃப்பில் வந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் போராடி இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நீங்கள் வரீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். எஸ் ஆர் நோ பார்க்கலாம்.
pile 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான எஸ் ஆர் நோ. ஏதாவது கொஸ்டின் யோசிச்சுக்க சொல்லியிருந்தேன், யோசிச்சுக்கிட்டீங்களா? நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்டபனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரொம்ப அழுத்தி வைக்காமல், பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணாமல், கொஞ்சம் ஃப்ரீயாக பழக பேச, உங்களுடைய இமோஷன்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்னன்றது வெளிப்படையாக பேச பழக கற்றுக்கோங்க. இன்னும் அடைச்சி வைக்காதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக இருங்க. ஓகே, இது உங்களுக்கான எஸ் ஆர் நோ. நிமிஷம். இதான் விஷயம் யோசிச்சிட்டிங்களா? ஓகே, நீங்கள் யோசித்த விஷயம் எஸ் ஆர் நோ. இப்படி வந்துச்சுன்னா நோ, இப்படி வந்தால் எஸ். ஓகே, எஸ் ஆர் நோ. pile 1 மைண்டில் இருக்கிற விஷயம் எஸ் ஆர் நோ. ரொம்ப கஷ்டமான விஷயத்தை கேட்டுட்டீங்களோ? இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இதுவா அதுவான்னு? எஸ் ஆர் நோ. ஸ்ட்ராங்காக வேணும் எந்த மெசேஜாக இருந்தாலும். எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. நோன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு விஷயம் நோன்ற மாதிரி தான் இருக்கு. வாய் நோ, எதனால் நோ? இங்கேயும் ஸ்வாட். நம்ம இந்த கார்ட்ஸ்லையும் ஸ்வாட் பார்த்தோம், இந்த கார்ட்லையும் ஸ்வாட் இருக்கு. ஒரு வார். அகெயின் வார், அகெயின் கார்ட். ஏஸ் ஆஃப் ஸ்வாட். ஓகே ஓகே ஓகே. ஏன் நோன்னு சொல்லி இங்கே உங்களுக்கு வந்திருக்குன்னா, இன்னும் சில விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க. சில விஷயத்தில் அந்த ஒரு மைண்ட், ஸ்ட்ராங் மைண்ட் எடுத்துகிட்டு வர்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளிப்படையாக, நான் சொன்ன மாதிரி ரீடிங், இதை பெண்டுலம் ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுடைய ஹார்ட். நீங்கள் பேச நினைக்கிற விஷயங்கள், உங்கள் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளேயே வச்சுக்காமல் கொஞ்சம் வெளியில் கொட்டுங்க, பேசுங்க. வெளியில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கோங்க. சில விஷயங்களை உங்களை அடக்கி வைக்காதீங்க. எங்கன்னா வெளில போகணும்னு நினச்சா வெளில போங்க, யார்கிட்ட பேசணும்னு நினச்சா பேசுங்க. திட்டணும்னு நினச்சா திட்டிடுங்க. இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தேவைப்படுது, உங்களுக்கு அதிகமான ஒரு, இன்னும் சில விஷயத்தில் கன்ஃபியூஸ்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கன்ஃபியூஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுன்னா லைஃப்பில் ஆல் கிளியர், சக்ஸஸ். ஓகே, இதுதான் pile 1 உங்களுக்கான ரீடிங். pile 2 ரீடிங் பார்ப்போமா? pile 2 pile 2 செலக்ட் பண்ணவங்க pile 2 செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஃப்ரீ மைண்ட் பர்சனாக இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். எப்போவுமே எதுவாக இருந்தாலும் சீரியஸ் விஷயமா இருந்தால் கூட அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நோ வரிஸ், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன்.
ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் உங்கள் ஃப்யூச்சர் ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணி மைண்டில் வச்சுருக்க பர்சன். ஒரு அந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் என்னோடய ஃப்யூச்சர், நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர் உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ராங் பவர். ஒரு மேபி இந்த ரீடிங் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பைல் 2 செட் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங், ஒரு பவர்ஃபுல் ஒரு எனர்ஜி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிஸ்டீரியஸ் டைப் பவர்ஃபுல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. உங்களுக்கு தெரியும் உங்களோட பவர், உங்களுடைய என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன் சொல்லிட்டு. இது ஒரு ஷேடோ டைப் எனர்ஜி உங்கள் பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் கர்ணன் சொல்லிட்டு எனக்கு அந்த மகாபாரத கர்ணன் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி பாடியில் வச்சுட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா வாரில், அந்த மாதிரியான விஷயம் தான் எனக்கு அடிக்கடி எனக்கு மைண்டில் சேனல் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த பாடியில் ஒரு 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 புல்லட் ப்ரூஃப் மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு தைரியம், ஒரு வெறித்தனமான ஒரு தைரியம், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே கொடுக்கறது வந்து ஏதோ ஒரு ஷேடோ டைப், ஒரு டார்க் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நிறைய பவர்ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் வந்துட்டு சரவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. வா நிஜமாக சொல்கிறேன், பைல் 2 செலக்ட் பண்ணாங்க. நீங்கள் சாதாரண பர்சன் கிடையாது, பார்க்க வேணால் சாதாரண பர்சனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். டிவைன்லி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த யூனிவர்ஸோட அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்ஸ் சப்போர்ட், டிவைன் சப்போர்ட், ஒரு பவர்ஃபுல் என்டிட்டிஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. டார்க் லைட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி சொல்லும் போது 369 ரெண்டு எனர்ஜியுமே பேலன்ஸ் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ் ஹை ப்ரீஸ்டர்ஸ் எனர்ஜி, ஹை ப்ரீஸ்டர்ஸ் ஹீலர்ஸ், ரொம்ப பவர்ஃபுல். எல்லா எனர்ஜி, எல்லா விதமான சில பவர், இன்கேஸ் நீங்கள் எதனா ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா எல்லா விதமான நாலேஜ், சில பவர்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் யோசிக்கிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு யாருக்குமே யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இன்ட்யூஷன் இருக்கும். இப்போது உங்களுடைய டைம் எப்படி இருக்குன்னா, இப்போ பாஸ்ட்ன்றது பாஸ்ட் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாமே அறுவடை நாள் சொல்லுவாங்கள்ல, அறுவடை, அந்த ஃபைனலி சொல்லும் போது 369 திரும்ப. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு நீங்கள் எப்பயோ நீங்கள் விதைச்ச ஒரு சில விஷயங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங் அனுபவிக்கிற ஒரு மிஸ்டீரியஸ் பவர்ஃபுல் ஹை ப்ரீஸ்டர்ஸ், மேல் ஆர் ஃபீமேல், அந்த எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கு.
இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி. சில பேர் வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் என்னன்றது பார்ப்போம். இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி. வேறு எதனா மெசேஜஸ்? ரொம்ப ஸ்டேபிளான எனர்ஜி. ஓகே, நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்கள் பாஸ்ட் பர்சன்ஸ் இருக்கலாம், எக்ஸார்ஜி எல்லோரும் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்துட்டு அவங்க உங்களுடைய வந்து டவுன் டைம் பார்த்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் இந்த வளர்கிற இந்த டைமும் பார்க்குறாங்க. உங்களுடைய அந்த ஸ்ட்ராங் மைண்ட் அது எப்படி வந்துச்சு, எப்படி நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நீங்கள் மாறினீங்கன்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப இமோஷன்ஸ் அதிகம் இருக்கிற பர்சனாக இருந்திருப்பீங்க. சில விஷயங்களில் வந்துட்டு உங்களுடைய மைண்ட்லேயே நிறைய விஷயங்கள், மைண்ட் டார்ச்சர், ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. எல்லாமே வந்துட்டு ஏன் நடந்தது, எதனால் நடந்ததுன்றது ஒரு கிளாரிட்டி இப்போ புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கீங்கன்றது தான் இங்கே மெசேஜ் இருக்குது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். ரொம்ப 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 சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். ஏதாவது மெசேஜ் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எஸ் ஆர் நோ, ஒரே ஒரு கொஸ்டின். சில மெசேஜஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்றது கூட கிடையாது. மேபி நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்யூஷன், ஒரு பவர்ஃபுல் இன்ட்யூஷன் இருக்குது உங்ககிட்ட. உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, அடுத்தது என்ன வரும், ஏதோ ஒரு விஷயம் வருதுன்றது உங்களால் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஒரு கொஸ்டின் பாயிண்ட் 2க்காக, பவர்ஃபுல் பர்சனுக்காக. அவங்க நினச்ச விஷயம் எஸ் ஆர் நோ. ஸ்டார்ட் பண்ணும்போது 11-11. ஓகே, எஸ் ஆர் நோ, அவங்க நினச்ச விஷயம் சொல்லிடுறேன். இப்படி இருந்தால் நோ, இப்படி வந்தால் எஸ். ஓகே, ஓகே, எஸ் ஆர் நோ. உங்கள் மெசேஜ் 50-50 தான் வருது உங்களுக்கு. எஸ்ஸும் வரமாட்டேங்குது, நோவும் வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் மெசேஜ். ஆஹா, 50-50 மேபி அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன்றது பார்க்கலாம். ஏன் மேபி 50-50? I'll too. ஓகே, சில பேர் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயத்தில் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய கரியர்,
இது ரெண்டும் சேர்த்து சில பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு உங்களுடைய கரியரையும் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் ஃபேமிலியில் என்ன ஒரு சில பேருக்காக சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர் மேரிட்டல் அஃபேர் இருக்கலாம். எப்படியோ எடுத்துக்கோங்க, நான் எல்லாருக்காக சொல்லலை. மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. சில பேர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால, ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப்னால, சில பேர் வந்து நீங்கள் தவறான இல்லை, சில பேர் வந்துட்டு நீங்கள் பண்ண மேனிஃபெஸ்டேஷனில் உறுதியாக இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயம் நான் நினச்சது தான் எனக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரியான இப்படி தான் இருக்கணும், என்னோடய மேனிஃபெஸ்ட் நான் பண்ண விஷயம் இப்படி எனக்கு அந்த மாதிரியான விதத்தில் தான் எனக்கு விஷயங்கள் வரணும், எனக்கு கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற டைமிங்கில் அந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். நடக்கும், ஆனால் உங்கள் பிளான் படி இல்லை, கடவுளோட பிளான் படி தான் நடக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விதத்தில் கிடையாது, கடவுள் நினச்சிருக்கிற அந்த விதத்தில் தான் நடக்கும். ஆனால் கிடைக்கும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.